வீட்டில் சிக்கன் எடுத்திங்கன்னா எப்போவுமே சில்லி சிக்கன் 65 அந்த மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஒரு வாட்டி சிக்கனை செஞ்சு பாருங்கள். சப்பாத்தி ரைஸு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். எப்படி பண்ணலான்றது வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு தனியா வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி ஒரு 10 கவுண்ட் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நமக்கு நல்ல ஒரு ஸ்மெல் வரும். தனியா வந்து கலர் மாறுற அளவுக்கு அந்த லெவலுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு 10 நிமிஷம் ஃபேன் காற்றுல ஆற வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிக்சியில் இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. காஷ்மீரி சில்லியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா காரமே இருக்காது. அதனால் நீங்கள் 10லேருந்து 12 கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி இந்த லெவலுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஒரு 1/4 கப்பு வந்து தண்ணி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 750 கிராம் சிக்கனை வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சு இந்த பேஸ்ட்டை வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த லெவலுக்கு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஒரு ஸ்பூனில் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இந்த லெவலுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தயிர் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட தயிர் இல்லைன்னா கூட நீங்கள் லெமன் புளிஞ்சி கூட நீங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவோட லெவல் வந்து ஃபுல்லாக எல்லா சிக்கன்லேயும் நல்லா ஃபுல்லாக பரவ அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடலெண்ணெய் தாளிக்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கடலெண்ணெய் சேர்த்து செய்கிறதுனால நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம் அளவு வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உப்பு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணிட்டோம், உப்பு சிக்கனில் போட்டு ஊற வச்சுருக்கோம். அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதை நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வெங்காயமும் நல்லா கிளறினதுக்கப்புறம் தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவு தக்காளியை வந்து நல்லா வெட்டி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ போட்டிருக்க அளவு பார்த்தீங்கன்னா 750 கிராம் சிக்கனுக்கு எவ்வளோ போடணுமோ அதான் போட்டிருக்கோம். உங்களுக்கு கம்மியாக யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. அதிகமாக யூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மூடி போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு 3 நிமிஷம் கழிச்சு திறந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா பேஸ்ட்டு, அதை வந்து இதில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதிலே பாதி அளவு இந்த ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேஸ்ட்லேருந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு திக்னஸ்ஸாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி மசாலா கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் இந்த மாதிரி மூடி போட்டு எடுத்துருங்க. எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த திக்னஸ் நல்லா தெரியும் நமக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி மேரினேட்டட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா சிக்கனு, அந்த சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிக்கன் போன்லெஸ்ஸாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. போன்ஸும் சதையும் சேர்ந்து இருக்க மாதிரி கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி எடுத்து நீங்கள் இதில் போட்டிங்கன்னா அந்த மசாலா வந்து ஃபுல்லாக மிக்ஸ் ஆகும்போது அதில் நல்லா ஊறி நல்லா வரும். நமக்கு சாப்பிடும்போது நல்லா தெரியும் உங்களுக்கு. ஃபுல்லாக நல்லா சிக்கனை பிரட்டி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா மூடி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆயிலெலாம் பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து நல்லா இந்த மாதிரி வெளியில் வந்திருக்கும். இந்த மாதிரி வந்திருக்க டைமில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பிரட்டி விட்டுருங்க. இன்னும் ஓரளவுக்கு நல்லா பிரட்டும் போது உங்களுக்கு தெரியும் நல்லா ட்ரையாக வருது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கொத்தமல்லியை கொஞ்சம் நல்லா தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறதுக்கு காரமாக இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் இது வந்து காரம் வந்து அந்தளவுக்கு இருக்காது. ஏன்னா நம்ம காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கோம். இந்த சிக்கன் ரெசிபியை வந்து நம்ம சப்பாத்தி, தோசை, அதுக்கு மட்டும் இல்லாமல் ரைஸ்லேயும் நம்ம இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் சிக்கன் எடுத்திங்கன்னா எப்பவும் போல் ஒரே மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.